வணக்கம். நாம இப்ப 2023-24க்கான ஆனுவல் ரிட்டர்ன் ஜிஎஸ்டிஆர் 9 அதை எப்படி ஃபில் பண்றது, அதுக்கப்புறமா அதுல இருக்கக்கூடிய மேண்டேட்டரி திங்ஸ் என்னென்ன, ஏது ஆப்ஷனல்ஸ் அப்படின்ற விஷயமும் பார்ப்போம். வழக்கமா நம்ம சேனல்ல ரெகுலரா ஆனுவல் ரிட்டர்ன் பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த அப்டேட் பயனுள்ளதா இருக்கும். இப்போ ஆனுவல் ரிட்டர்ன் எதற்காக, ஒய் ஆனுவல் ரிட்டர்ன் அப்படின்னு பார்த்தோம்னா, இது வழக்கமா நம்ம சொல்ற விஷயம்தான். இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஐடி பிஎன்எல் கொடுத்துருக்கீங்க. அந்த பிஎன்எல்ல இருக்கக்கூடிய அம்சங்களும் ஜிஎஸ்டியில் இருக்கக்கூடிய டிக்ளேர் பண்ண அம்சங்களும் சரியா இருக்கா அப்படின்றது கிராஸ் வெரிஃபை பண்றது தான் ரிகன்சிலேஷனுக்காக தான் ஆனுவல் ரிட்டர்ன் இருக்கிறது. இப்போ இதுல நம்ம செய்யக்கூடிய வேலைகள் என்னென்னா, ஏதாவது அன்அட்ரஸ்டட் எரர்ஸ், அதாவது விடுபட்ட தவறுகள், விடுபட்ட விஷயங்கள், ஏற்கனவே நம்ம சரி செய்யாத மாசம் ஜிஎஸ்டிஆர் 1 3Bல சரி செய்யாத தவறுகள் ஏதாவது இருந்தா அதை நம்ம சரி செய்ய போறோம். சரி செய்யறதுன்றது ம், முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஜிஎஸ்டிஆர் 1 3Bல இருக்கக்கூடிய நம்மளுடைய அவுட்வர்ட் சப்ளை சேல்ஸுக்கான தவறுகளாக தான் இருக்க போது. இன்புட் கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம புதுசாக எதையும் எடுக்க முடியாது. தவறாக எதாவது எடுத்திருந்தா, எக்ஸஸ் கிளைம் ஏதாவது இருந்தால் அதை ரிவர்ஸ் பண்ண போகிறோம். இதுதான் ஆனுவல் ரிட்டர்னில் இருக்கக்கூடிய நடைமுறை. ஸ்ட்ரிக்டாக நம்ம புதுசாக எந்த ஐடிசியும் எடுக்க முடியாது இந்த ஆனுவல் ரிட்டர்னில். அடுத்து, அட்ரஸிங் எனி டிஸ்கிரிபன்சிஸ் இன் ஜிஎஸ்டிஆர் 1 and 3B. 1 3B ஃபைல் பண்ணியிருக்கோம். அதில் ஏதாவது மாற்றங்கள் ஒன்றுக்கொன்று எதுவும் சரியாக மேட்ச் ஆகலைன்னா அந்த விஷயம் புக்ஸோட மேட்ச் பண்ணி எது கரெக்டோ அதை நம்ம ஆனுவல் ரிட்டர்னில் பதிவிட போகிறோம். இதெல்லாம் பொதுவான அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாமே நம்ம கடந்த வருஷங்களில் நம்ம ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறப்போ பண்ணக்கூடிய வேலைகள் தான். அடுத்து, ஐடிசி கரெக்டாக ஃபைல் பண்ணிருக்குமா இல்லையா, ஐடிசி கிளைம் எடுத்திருக்கிறது, அவைல் பண்ணியிருக்கிறது சரியாக எடுத்திருக்கிறோமா, ஐடிசி ரிவர்சல் பண்ணது, இன்எலிஜிபிள் பண்ணதெல்லாம் சரியாக ஆஸ் பர் ப்ரொவிஷன்ஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்றத ஒரு ரீசெக்கிங், நம்ம ஃபைனல் செக்கிங் பண்ணுறோம் ஆனுவல் ரிட்டர்னில். ரெக்கன்சிலியிங் தி ஐடிசி அவைல்டு பயஸ் வித் தேர்ட் பார்ட்டி ரிப்போர்ட்டிங், அதாவது 2Bல வரக்கூடிய வேல்யூஸும் 3Bக்கும் மேட்சிங், அதாவது டேபிள் 8ல் நம்ம வெரிஃபை பண்ணுற ஆஸ்பெக்ட். தென் ரெக்கன்சைலிங் த ப்ரீவியஸ் ஐடிசி அவைல்ட் அண்ட் சப்சிக்வெண்ட்லி அவைல்டு ஐடிசி எல்லாமே நம்ம 2023-24 ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. இப்போ 22-23 ஐடிசியை 23-24 கிளைம் எடுத்தது, 23-24 ஐடிசியை 24-25 கிளைம் எடுத்தது. இந்த ஆஸ்பெக்ட்ஸும் எப்படி நம்ம தெளிவாக எங்கெங்கே பதிவிடுறது. தென் அமெண்ட்மெண்ட்ஸ், அதே போல் அவுட்வர்ட் சப்ளையில் நம்ம அமெண்ட்மெண்ட்ஸு, லாஸ்ட் இயர் அமெண்ட்மெண்ட்ஸ் இந்த இயர் வந்தது, இந்த இயர் 23-24 அமெண்ட்மெண்ட்ஸ் சப்சிக்வெண்ட்டாக பண்ணது, அதுக்கான டேக்ஸ் லைபிலிட்டி, இந்த விஷயங்களும் நம்ம சரி கட்ட போகிறோம் இந்த ஆனுவல் ரிட்டர்னில். அடுத்து, reconciling the tax outward supply with HSN summary புதுசாக 2 வருஷமாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். HSN and SCSE summaries, சர்வீஸ் கோடு எல்லாமே. டிக்ளேரிங் த ஒமிஷன் இன் அவுட்வர்ட் சப்ளை அண்ட் ஐடிசி ரிவர்சல். ஆனுவல் ரிட்டர்னில் குறிப்பிட்டு சொல்லணும்னா, நம்ம அவுட்வர்ட் சப்ளை விட்டு போனது, தவறுகள் சரி பண்ணுறது, அதெல்லாம் மெயினாக பண்ணுறோம். அடுத்து, எக்ஸஸாக எடுத்த ஐடிசியை ரிவர்ஸ் ஒன்றா பண்ணிக்கலாம். பட் ஸ்ட்ரிக்ட்லி நோ நியூ ஐடிசி. புதுசாக ஐடிசி நான் சார் இந்த கிளைம் எடுக்காமல் விட்டுட்டேன், இந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே எடுக்காமல் விட்டுட்டேன்னா எடுக்க முடியாது. ஸ்ட்ரிக்டாக ஐடிசி நம்ம 3Bல மட்டும்தான் கிளைம் ஐடிசி அவைல் பண்ண முடியும், எடுக்க முடியும். ஆனுவல் ரிட்டர்னில் ஐடிசி எடுக்கவே முடியாது, விட்டு போன ஐடிசியை. ஐடிசி விட்டு போனது பல பேர் பல சந்தேகங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆனுவல் ரிட்டர்னில் நான் எடுக்கலாமான்ட்டு தயவுசெய்து அதை முழுசாக மனசில் ஏற்றிக்கணும். ஆனுவல் ரிட்டர்னில் ஐடிசி கிளைம் எடுக்கவே முடியாது. அடுத்து, ஆப்ஷனல் எக்ஸம்டட் மேண்டேட்டரி. இப்போ 2 கோடி குறைவாக இருக்கிறவங்களுக்கு ஆனுவல் டர்ன் ஓவர், அக்ரிகேட் ஆனுவல் டர்ன் ஓவர் குறைவாக இருக்கிறவங்க ஜிஎஸ்டி ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணுமா பண்ண வேண்டாமா அப்படின்றது 19-20 வரைக்கும் அதை ஆப்ஷனல்ன்ற வார்த்தையை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இப்போ 20-21க்கு பிறகு எக்ஸம்டட்னே வந்துருச்சு. ஸ்பெசிஃபிக் நோட்டிஃபிகேஷன் வருஷம் வருஷமும் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த வருஷமும் நமக்கு இந்த சென்ட்ரல் டேக்ஸ் நோட்டிஃபிகேஷன் ஒன்று இருக்கு, தமிழ்நாடு நோட்டிஃபிகேஷனும் இருக்கு. இது பல இடங்கள்ல ரெஃபரன்ஸ் பாயிண்ட் கேட்குறாங்க. நம்ம ஸ்டேட் டேக்ஸ் ஆஃபீஸ்ல இருந்து ஏன் ஏதாவது நோட்டிஃபிகேஷன் இருக்கா, ஏன் எக்ஸாம்டட் சொல்றீங்களே, எப்படி எக்ஸாம்டடு அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் யூஸ் ஆகும். தமிழ்நாடு நோட்டிஃபிகேஷன் நம்பர் இருக்கு, அதில் 2 கோடிக்கு குறைவாக இருந்துச்சுன்னா எக்ஸாம்டடு 23-24க்கு அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்புறம் 2லேருந்து 5 இருந்தாங்கன்னா அவங்க ஆனுவல் ரிட்டர்ன் 9 மட்டும் பதிவிட வேண்டியிருக்கு.
9C அவசியம் இல்லை உங்களுக்கு. அபோவ் 5 crores இருக்கிறவங்க செல்ஃப் சர்டிஃபைடு ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் 9C அப்படின்ற ஒரு விஷயத்த ஆனுவல் ரிட்டர்னோட சேர்த்து பண்ணணும். அப்போ ரெண்டு விஷயம் அவங்களுக்கு செய்ய வேண்டியிருக்கு. ஆனுவல் ரிட்டர்ன் இருக்கு, 9C ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட்டும் பதிவிட வேண்டியிருக்கு. சரி, இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாகவே ஆனுவல் ரிட்டர்ன் சப்ஜெக்ட்குள்ளே போயிடலாம். ஆஸ் யூஷுவல் நம்ம பார்த்த 19 டேபிள் அங்கே ஆனுவல் ரிட்டர்ன் இருக்கு. இது ஒவ்வொரு டேபிளும் ரொம்ப எலாபரேட்டாக நம்ம பார்த்துருக்கோம். இருந்தாலும் குயிக்காக ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா 4 5 அவுட்வர்ட் சப்ளை பற்றி சொல்லுது. 6 வந்து இன்புட் கிரெடிட் எடுத்ததை பற்றி இருக்கு. 7 வந்து ஐடிசி ரிவர்சல் பற்றி இருக்கு. 8 வந்து மேட்சிங் எடுத்த ஐடிசி நம்ம 2Bல வந்து ஐடிசிக்கும் உள்ள கம்பாரிசன். அது 9 வந்து டேக்ஸ் பே பண்ணது 3Bல பே பண்ணதும் நம்ம பே பண்ண வேண்டியதும் சரியா இருக்கா அப்படின்றது. சரி, இதுல செக் பண்ணிக்க வேண்டியது, ஃபர்ஸ்ட் நீங்க ப்ரிப்பேர் பண்ண போறீங்க அப்படின்னா போனோன்னா GSTR1 சம்மரி டவுன்லோட் பண்ணுங்க. GSTR3B சம்மரியை டவுன்லோட் பண்ணுங்க. 8A டாக்குமெண்ட்ஸ் தேவைப்பட்டா அதுவும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ரெக்கன்சிலேஷன் அவசியப்பட்டா. ஆனால் நம்ம 23 24க்கு 2B பேஸ் பண்ணி தான் இன்புட் கிரெடிட் எடுத்திருக்கீங்க, அதில் எந்த சேஞ்சஸும் நீங்கள் மாற்றலை அப்படின்னா வரி பண்ணவே வேண்டியதில்லை. உங்களுக்கு 2Bயும் 3Bயும் மேட்ச் ஆயிருக்கும். ஸோ 1 சம்மரி எடுத்துக்கிறோம், 3B சம்மரி எடுத்துக்கிறோம், ஐடிபிஎன்எல்ல கையில் வச்சுக்கிறோம். ஐடிபிஎன்எல்ல இன்கம் சைடில் இருக்கிறது எல்லாமும் நம்ம இங்கே டிக்ளேர் ஆயிருக்கா. இப்போ ஐடிபிஎன்எல்ல இன்கம் சைடில் சேல்ஸும் டைரக்ட் இன்கம் இன்டைரக்ட் இன்கம் எல்லாம் சேர்த்து இந்த 5 டேபிளில் இருக்கக்கூடிய 5N 5ல டேபிளில் கடைசியாக வரக்கூடிய டாக்ஸபிள் அவுட்வர்ட் சப்ளை சரியாக இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டிக்கு போட்டுக்கலாம், நீங்கள் சரியாக போச்சு. ரெண்டாவது, இந்த 4 டேபிளில் நமக்கு இருக்கக்கூடிய டோட்டல் டேக்ஸ் பேயபிள் ஐஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி 9 டேபிளில் இருக்கக்கூடிய டேக்ஸ் பேயபிளும் மேட்ச் ஆச்சு அப்படின்னா அது ஒரு செகண்ட் டிக், ஓகே அப்படின்னு போட்டுக்கலாம். மூணாவது டிக், 8 டேபிளில் நமக்கு டிஃபரன்ஸ் 8Dல எதுவும் இல்லை, வராது, வரக்கூடாது, வரல அப்படின்னா அது ஒரு மூணாவது டிக் போட்டுக்கலாம். கடைசியாக ஹெச்எஸ்என் சம்மரி மட்டும் நீங்கள் GSTR1ல் மந்த்லி சரியாக கொடுத்துருந்தீங்கன்னா அதை டவுன்லோட் பண்ணி எடுத்து சம்மப் பண்ணி அப்லோட் பண்ணி விட்டுருங்க, பண்ணிடுங்க. நம்மளுடைய ஆனுவல் ரிட்டர்ன் ப்ரொசீஜர் முடிஞ்சுது. இதில் இந்த 6 டேபிளில் மட்டும் ஒரு சின்ன வேலை நமக்கு இருக்கு. நம்ம என்டையர் ஆனுவல் ரிட்டர்னில் நம்ம ஃபைல் பண்ணுறப்போ ஹெச்எஸ்என் சம்மரி ஒன்று ரெடி பண்ண வேண்டியிருக்கு. அடுத்து 6 டேபிளில் ஒரு சின்ன வேலை இருக்கு. 7 டேபிளில் இருந்தால் ஐடிசி ரிவர்சலோ இன்எலிஜிபிள் ஏதாவது நம்ம காமிச்சிருந்தோம்னா அந்த விஷயத்த மென்ஷன் பண்ணணும். இதை தாண்டி நமக்கு ஆனுவல் ரிட்டர்னில் சரியா டேர்ன் ஓவரை ஐடி காமிச்சிருக்கிறவங்களுக்கு பெரிய வேலை எதுவும் இருக்காது. பார்ப்போம் இப்போ நம்ம அடுத்து 10 11 12 13 14 15 16 இதில் வந்து 15 16 18 இது ஆப்ஷனல் வேண்டான்னு சொல்லிட்டாங்க, அதை பற்றி கவலைப்பட வேணாம். 10 11 சில பேருக்கு இருக்கும். அதாவது நம்ம 23 24 டேர்ன் ஓவரை மிஸ் பண்ணிட்டு அதை வந்து நம்ம 24 25 ஃபைனான்ஷியல் இயரில் அக்டோபருக்குள்ள நம்ம அது 3Bல டிக்ளேர் பண்ணி டேக்ஸ் ரெமிட் பண்ணியிருந்தோம்னா அந்த மாதிரி விஷயம் இருந்தால் 10 11 அவசியப்படும். 12 13 பொறுத்த வரைக்கும் இன்புட் கிரெடிட்டு அதே மாதிரி நம்ம 23 24 இன்புட் கிரெடிட்டை எடுக்காமல் விட்டு இருந்து 24 25ல அக்டோபருக்கு முன்னாடி எடுத்திருக்கோம்னா அது வந்து 13ல போட போகிறோம். ஐடிசி ரிவர்சல் அதே மாதிரி, அதாவது ரிவர்சல் மிஸ் பண்ணது மார்ச்சுக்கு முன்னாடி மிஸ் பண்ணதை சப்சிக்வெண்ட்டாக பண்ணியிருந்தீங்கன்னா அது 12 டேபிளில் போட போகிறீங்க. 14 டேபிளில் 10 11ல் விவரம் இருந்துச்சுன்னா 10க்கும் 11க்கும் ஒரு வித்தியாசம், 10க்கும் இருக்கிற வித்தியாசம் 10 அதிகமாக இருந்து 11 கம்மியாக இருந்துச்சுன்னா அப்போது ப்ளஸில் இருக்கும். அந்த ப்ளஸ்ஸுக்கு மட்டும் டிஃபரன்ஸ் டேக்ஸ் என்னன்றது அந்த டேக்ஸ் அமௌண்ட்டை இங்கே பேயபிள்லையும் பெய்ட்லையும் போட போகிறோம். ஏன் பெய்ட்லையும் போட போகிறோம்னா அது ஆல்ரெடி ஆப்செட் ஆகிருக்கும். 3Bல காமிச்ச விஷயத்தை தான் நம்ம இங்கே போட போகிறோம். 3Bல காமிக்காமல் விட்டுட்டோம், நம்ம 23 24ல் டேர்ன் ஓவரே காமிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அது இந்த 10 டேபிளில் வராது. டைரெக்டாக 4 டேபிளில் இன்க்ளூட் பண்ணி காமிச்சிட்டு டிஆர்சி 03 சலான் கட்டி நம்ம அதை செட் ஆஃப் பண்ண வேண்டியது தான். இப்போ டேபிள்களை பார்த்துட்டோம். இப்போ ப்ரிப்பரேஷன் அப்படின்னு போகிறப்போ ஃபஸ்ட்டு நம்மளுடைய டேர்ன் ஓவர் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். டேர்ன் ஓவர் எங்கெங்கெல்லாம் நம்ம சொல்லியிருப்போம்னா இன்கம் டேக்ஸில் சேல்ஸ் அக்கௌண்ட், இன்கம் டேக்ஸில் கொடுத்த பிஎன்எல்ல ட்ரேடிங் பிஎன்எல்ல சேல்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்கும் டேர்ன் ஓவர். டைரக்ட் இன்கம்ஸில் போட்டிருப்பாங்க, இல்லை இன்டைரக்ட் இன்கம்ல எது இருக்கும் எல்லாமே சேர்த்துக்கலாம். தென் வேற ஏதாவது ப்ரொப்ரேட்டர்ஷிப் மாதிரி இருந்துச்சுன்னா
ப்ரொப்ரைட்டர்ஸ் உடைய கேபிட்டல் அக்கௌண்ட் கரண்ட் அக்கௌண்ட்ல அதர் இன்கம் ஏதாவது சேர்த்து வச்சிருக்கீங்களா அப்படின்றத பாருங்க. இருந்தா அது ஜிஎஸ்டியில் டாக்ஸபிளா பாருங்க. டாக்ஸபிள் இருந்தால் அது ஜிஎஸ்டி டாக்ஸ் பே பண்ணணும். ஜிஎஸ்டி சப்ளைல டாக்ஸபிள் சப்ளைல சேர்த்துருக்கணும். எக்ஸாம்டட்னா எக்ஸாம்டட் சப்ளைல காமிச்சிருக்கணும். தென் ஃபிக்ஸட் அசெட்ஸ் டிஸ்போசல், ஃபிக்ஸட் அசெட் ஷெடியூல் இருக்கும். அதில் வந்து சேல் ஏதாவது இருந்தால் அதுவும் வந்து ஜிஎஸ்டிக்கு உட்பட்டு ஜிஎஸ்டி சப்ளைக்கு பே பண்ணியிருக்குமா. மோட்டார் வெஹிக்கிள்ஸாக இருந்தால் மார்ஜின் ஆஃப் சப்ளை, அதர்ஸாக இருந்ததுன்னா என்ன சேல் வேல்யூ அதுக்கான ஜிஎஸ்டி பே பண்ணியிருக்கோமா அப்படின்றத பார்க்கணும். டாக்ஸபிள் சப்ளைல சேர்ந்துருக்கான்ட்டு. தென் ரெக்கன்சிலியேஷன் ஆஃப் டர்ன் ஓவர் அண்ட் ஐடிசி அவைல்டு. ரெக்கன்சிலியேஷன் ஆஃப் டர்ன் ஓவரில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது நம்ம பிஎன்எல் இருக்கக்கூடிய ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம இங்கே நமக்கு வந்திருக்கா அப்படின்றது தான். அடுத்து ஐடிசி அவைல்டும் இப்போ 2B பிரகாரம் எடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வித்தியாசமும் வரப்போறதில்ல. அடுத்து 23-24 இருக்கிற டேர்ன் ஓவர் பில்ஸ் ஏதாவது மிஸ் பண்ணிட்டு அது சப்சிக்வெண்டா வருஷம் முடிஞ்ச பிறகு ஏப்ரலுக்கு பிறகு அக்டோபர் 24க்குள்ள ஜிஎஸ்டிஆர் 1ல காமிச்சு அதுக்கான டாக்ஸை 3Bல ரெமிட் பண்ணியிருந்தா, அதே போல கிரெடிட் நோட் ஏதாவது பழைய கிரெடிட் நோட்டு விட்டுருக்கோம், அதை வந்து ஜிஎஸ்டிஆர் 1லையும் காமிச்சிட்டு அதுக்குரிய டாக்ஸை வந்து நெட் டாக்ஸில் ரெடியூஸ் பண்ணி 3Bல செட் ஆஃப் பண்ணியிருந்தீங்கன்னா, ஸோ டர்ன் ஓவரை மிஸ் பண்ணியிருந்தா அது 10 டேபிள் 10ல் வரும் ப்ளஸ் ஐட்டம். கிரெடிட் நோட் மிஸ் பண்ணியிருந்தா அது மைனஸ் ஐட்டம், நெகட்டிவ் ஐட்டம். அது வந்து டேபிள் 11ல் கொடுக்க தேவைப்படும். அதை எடுத்து வச்சுக்க போகிறோம் நம்ம. அடுத்து 23-24 எடுக்காம விட்ட எலிஜிபிள் ஐடிசி. இப்படி பார்க்கும்போது 2Bல எனக்கு வந்துருச்சு, நான் ஏதோ ஒரு காரணத்துக்காக அதை எடுக்காம அடுத்த வருஷத்துக்கு போஸ்ட்போன் பண்ணி வச்சுட்டேன். இப்படி இருக்கு. இது ஐடியில நான் காமிச்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட். ஐடியில் இன்கம் டேக்ஸ்ல காமிக்காம விட்டுருக்கேன்னா அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட். இன்கம் டேக்ஸ்லயே நான் கரண்ட் இயர் புக்ஸ்ல தான் அதை எடுத்திருக்கேன் அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா இன்கம் டேக்ஸ்ல நான் லாஸ்ட் இயர் புக்ஸ்லயே அக்கௌண்ட் பண்ணிட்டேன், ஐடி அவைல் பண்ணி புக் பண்ணிட்டேன். பட் 3Bல அவைல் பண்ணது நான் சப்சீக்வெண்டா. ஸோ 3Bல அவைல் பண்ண சப்சீக்வெண்டா இருக்கிறப்போ நம்ம அந்த விஷயம் தனியாக எடுத்து வைக்க வேண்டியிருக்கும். அதே போல் ஐடிசி ரிவர்சல் ஆஸ்பெக்டும் நான் இன்எலிஜிபிள் ரிவர்சல் எல்லாம் மார்ச்சுக்கு முன்னாடி பண்ண வேண்டியது பண்ண மறந்துட்டேன். அதை நான் சப்சீக்வெண்ட்டாக கண்டுபிடிச்சி பண்ணுறேன் அப்படின்னா 3Bல பண்ணியிருக்கேன்னா அந்த எலிமெண்ட்டே எடுத்து வச்சுக்கோங்க 12 and 13 டேபிளுக்காக. இது வழக்கமாக நம்ம எல்லா ஆனுவல் ரிட்டர்ன்லையும் பார்த்த விஷயங்கள் தான். அதுக்கு அடுத்து டேபிள் 4ல் டேக்ஸ் நான் சொன்னது போல் டேர்ன் ஓவரில் எந்த வித்தியாசமும் எனக்கு வரல. பிஎன்எல்ல இருக்கிற டேர்ன் ஓவர் அப்படியே எனக்கு டேபிள் 5Nல மேட்ச் ஆயிடுது. டேபிள் 5Nல மேட்ச் ஆயிடுச்சுன்னா டைரக்டாகவே இது 5Nல எப்போ மேட்ச் ஆகும்னா அந்த அமெண்ட்மெண்ட்லாம் இல்லாதப்போ. அமெண்ட்மெண்ட்லாம் இருந்துச்சுன்னா அது கடைசியாக நம்ம 10-11 டேபிளுக்கு கீழே நம்ம போய் பார்க்க வேண்டியிருக்கும். 10-11 12-13 டேபிளுக்கு அங்கே போய் நம்ம செக் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ எனக்கு அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் எதுவும் கிடையாது. அப்படி இருக்கிறப்போ டேபிள் 4ல் எனக்கு டேக்ஸ் பேயபிளும், டேபிள் 9ல் அந்த டேபிள் 9ல் இருக்கிறது 3Bல இருந்து நமக்கு பாப்புலேட் ஆகி வந்திருக்கும். அது ஆல்ரெடி நம்ம இந்த 23-24ல் டேக்ஸ் பேயபிளை ஆஃப்செட் பண்ணது, கிரெடிட் லெட்ஜர் மூலமாக ஆஃப்செட் பண்ணது, கேஷ் பே பண்ணி கேஷ் லெட்ஜர்லேருந்து ஆஃப்செட் பண்ணது அப்படின்றது சம்மரியாக வந்திருக்கும் 12 மாதம். ஸோ அதனால் நம்ம டேபிள் 4ல் இருக்கிற டோட்டல் லைபிலிட்டின்றது அங்கே அவுட்வர்ட் சப்ளை லைபிலிட்டியாக இருக்கும். இன்வெர்ட் சப்ளை லைபிலிட்டி ரிவர்ஸ் சார்ஜ்ன்ற ஆர்சிஎம் லைபிலிட்டியும் அதில் இருக்கும். ஸோ டேக்ஸ் லைபிலிட்டின்றது ரெண்டும் தான் சேர்த்து. அது நமக்கு டேபிள் 9க்கு மேட்ச் ஆகுதா அப்படின்றத பார்க்கணும். ஷார்ட்டேஜ் ஏதாவது இருந்தால் டிஆர்சி 3ல பே பண்ண வேண்டியிருக்கும். ஷார்ட்டேஜ் எப்போ வரும்னா நீங்கள் டேபிள் ஃபோரில் வந்த லைபிலிட்டி டர்ன் ஓவர் தவிர்த்து வேற ஏதாவது விட்டு போன டர்ன் ஓவர்னு ஆட் பண்ணி அதுக்கான டேக்ஸை அதில் மென்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா வரும் ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் நம்ம வந்து ஆரம்பத்திலேயே இந்த 23-24ல் ரெகுலர் மந்த்லி ரிட்டர்ன்லேயே 1-3Bயை ஒழுங்காக மேட்ச் பண்ணாமல் வித்தியாசத்தோடு வச்சுருந்தோம். 1ல் அதிகமாக காமிச்சிட்டு 3Bயில் குறைச்சலாக காமிச்சிருக்கோம்னா அதனால வரதுக்கு வித்தியாசம் இருக்கும். பட் அது இப்போ பாசிபிள் இல்லை. ஏன்னா 1க்கும் 3Bக்கும் வித்தியாசம் இருந்தால் நமக்கு அப்பப்போ இன்டிமேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கு. அதனால 1-3Bயில் ஜிஎஸ்டிஆர் 1 மற்றும் 3Bயில் டேர்ன் ஓவர் மிஸ்மேட்ச் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 23-24 பொறுத்த வரைக்கும் இருந்தால் அதை வந்து கவனமாக கையாள வேண்டியிருக்கும். அடுத்து ஹெச்எஸ்என் சம்மரி. இது 5 கோடிக்கு குறைவாக இருக்கிறவங்க B2Bக்கு மட்டும் 4 டிஜிட் ஹெச்எஸ்என் போட்டுருங்க. தென் 5 கோடிக்கு மேலே இருக்கிறவங்க
6 டிஜிட் ஹெச்எஸ்ன்னு B2B B2C எல்லாத்துக்குமே மொத்தமாக சேர்த்து நம்ம பதிவிட வேண்டியிருக்கும். டோட்டல் டர்ன் ஓவருக்குமே எக்ஸம்டட் ரிலேட்டடு எல்லாத்துக்குமே சேர்த்து நம்ம டோட்டல் டர்ன் ஓவருக்கு ஹெச்எஸ்என் வந்து மேட்ச் பண்ணி டாக்ஸபிள் சப்ளை எல்லாமே மேட்ச் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்து நம்ம ப்ரிப்பரேஷன் 2023-24க்கு எது அவசியப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட்டே என்னென்ன டேபிள்லாம் தேவையில்லை அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். டேபிள் 5Hல இருந்து கே வரையும் தேவையில்லைன்னு சொல்றாங்க. இது என்னன்னா, அது டேபிள் 5ன்றது எக்ஸம்டட் நில்ரேட்டட் டர்ன் ஓவரை பற்றி சொல்றது. அதில் அந்த கிரெடிட் நோட் டெபிட் நோட்டு அது இரலவெண்ட் ஆஸ்பெக்ட், அதே போல் அமெண்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம் இரலவெண்ட், அதனால அது தனியாக காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றது சொல்லிட்டாங்க. 5D அண்ட் இ அதாவது எக்ஸம்டட் நில்ரேட்டட் அதில் பொறுத்த வரைக்கும் சேர்த்து வச்சு நம்ம எக்ஸாம்டட்லேயே போட்டால் போதும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 6B 6C 6D 6Eன்றது வந்து அந்த இன்புட் கிரெடிட் அவைல்டு டியூரிங் த ஃபைனான்சியல் இயர்ன்றாங்க இல்லையா, அதில் வந்து நமக்கு இன்புட் சர்வீசஸ் கேபிட்டல் குட்ஸ்ன்னு சொல்லிட்டு 3 பிரேக்கப் வருது. அதில் இந்த இன்புட் கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேபிட்டல் குட்ஸில் இன்புட் கிரெடிட் என்ன எடுத்தீங்க அதை மட்டும் பிரித்து போடுங்க. மற்றபடி இன்புட் சர்வீசஸ்க்கு பிரேக்கப்பு தெரியலன்னா இன்புட் இக்னோர் பண்ணுங்க, இன்புட் சர்வீசஸ் இக்னோர் பண்ணிடுங்க, இன்புட்லேயே எல்லாத்தையும் போட்டால் போதும். இன்புட் கிரெடிட் அவைல்டு த்ரூ இன்புட்னே போட்டால் போதும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தென் 7A to 7Hனா 7 டேபிள் வந்து நம்ம ஐடிசி ரிவர்சலுக்கான டேபிள். இதில் ineligible ஐடிசி மற்றும் அந்த ரூல் 42 ரூல் 43 ரிவர்சல் ரூல் 37 ரிவர்சல் இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்கல்ல, இந்த பைபர்கேஷன் தெரிஞ்சா போடுங்க, இல்லைன்னா எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக 7Hல அதர் ரிவர்சல்ல போட்டால் போதும் அப்படின்னு சொல்றாங்க. 12 and 13 ரிவர்சல் ஆஃப் ஐடிசி டியூரிங் ப்ரீவியஸ் ஃபைனான்சியல் இயர், ஐடிசி அவைல்டு ஃபார் த ப்ரீவியஸ் ஃபைனான்சியல் இயர் 13, இந்த ரெண்டும் வந்து ஆப்ஷனல் தான் சொல்லியிருக்கிறாங்க. பட் நம்மளுடைய சேஃப் இன்ஃபர்மேஷனுக்காகவும் ஃபியூச்சர் லிட்டிகேஷன்ஸுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் எவிடன்ஸ்க்காக இருக்கிறதுக்காக 13ல வந்து நம்ம 23-24 எடுக்காம விட்ட ஐடிசி ஏதாவது இருந்து 24-25 எடுத்திருந்தோம்னா அது 13ல மென்ஷன் பண்ணிக்கலாம். ரிவர்சல் அதே போல் மார்ச்சுக்குள்ளே ரிவர்ஸ் பண்ணாத சப்சிக்வெண்ட்டாக 3Bல பண்ணிட்டேன் சார்னீங்கன்னா அது 12ல காமிங்க. ஏன்னா நமக்கு வந்து அது 7ல ரிவர்சலில் காமிக்க முடியாது. 7 பொறுத்த வரைக்கும் டியூரிங் த இயரில் ரிவர்ஸ் பண்ணுறது தான். 6 டேபிள்லையும் பார்த்தீங்கன்னா அது 6Aல நமக்கு டியூரிங் த இயர் அவைல் பண்ணது தான் இருக்கும், அதுக்கான பிரேக்கப் தான் கொடுக்க போகிறோம். அதனால சப்சிக்வெண்ட்டாக நம்ம இயர் முடிஞ்சு பண்ணுற விஷயத்த வந்து ஐடிசி சார்ந்தது 12 ரிவர்சலுக்கும் 13 வந்து அவைல் பண்ணது சப்சிக்வெண்ட்டாக அவைல் பண்ண இன்ஃபர்மேஷனையும் போடுற மாதிரி இருக்கும். தென் 15A to 15G வந்து இது டீடைல்ஸ் ஆஃப் ரீஃபண்ட் கிளைம்டு, தென் ரிஜெக்டட் பெண்டிங், அப்புறம் டிமாண்ட் டேக்ஸ் ஏதாவது பண்ணியிருந்தா இந்த விவரம் இது ஆப்ஷனல் சொல்றாங்க. இந்த ஆப்ஷன் இது எல்லாமே ஆப்ஷனல் டேபிள் 15A to 15G சொல்றாங்க இல்லையா, ஆல்ரெடி இங்க மேல 5 டேபிள்ல பார்த்ததுல இருந்து இந்த விவரமும் ஆப்ஷனல் தான். 16A to 16Cயும் ஆப்ஷனல் தான். அதனால 15 டேபிள் ஆப்ஷனல், 16 டேபிள் ஆப்ஷனல், 18 டேபிளும் ஆப்ஷனல். 18 டேபிள் ஹெச்எஸ்என் வைஸ் வந்து இன்வெர்ட் சப்ளைக்கு ஹெச்எஸ்என் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுவும் ஆப்ஷனல் தான். ஸோ இப்போ நாம எதெல்லாம் வேண்டான்றதை ஒதுக்கி வச்சிட்டோம். இப்போ தேவையானதை மட்டும் இப்போ ஃபில் பண்ண போறோம். தேவையானது இங்க டேபிள் இருக்கு. ஃபர்ஸ்ட் டேபிள் 4 ஆனுவல் ரிட்டர்னுக்குள்ள போனோம்னா ஃபர்ஸ்ட் டேபிள் நமக்கு டேபிள் 4 இருக்கு இல்லையா. இது ஜிஎஸ்டிஆர் 1ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா பாப்புலேட் ஆகி வந்திருக்கும். ஜிஎஸ்டிஆர் 1ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா பாப்புலேட் ஆகி வந்திருக்கும். முடிஞ்ச வரைக்கும் இதுல எதையும் கை வச்சு மாத்த வேண்டாம். ஸோ இதுல எது எதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டிஆர் 1க்கும் 3Bக்கும் மேட்ச் ஆயிடுச்சுன்னா இதுல இருக்கிறத நம்ம எதுவுமே ஆல்டர் பண்ண வேண்டியே இருக்காது. ஒருவேளை ஒருவேளை நீங்க 3Bலையும் காமிக்கல, 1 3B ரெண்டுத்துலையுமே வந்து ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ற வரைக்கும் காமிக்கல அப்படின்னா அதை மட்டும் பிளஸ் அதான் பிளஸ் அவுட்வர்ட் சப்ளை நாட் yet shown at GSTR 1 and 3B. இதுல அகைன் நம்ம நம்ம ரீகலெக்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, நான் சார் 3Bல மார்ச்சுக்குள்ள நம்ம டர்ன் ஓவர் டிக்ளேர் பண்ணி டாக்ஸ் கட்டிட்டேன், ஆனா 1ல தான் அதை போடாம விட்டுட்டேன். அதே போல எல்லாம் போட்டிருக்கேன் சார், B2Cல போட்டுட்டேன், கஸ்டமர் B2B நம்பர் கொடுத்தாரு, ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்தாரு, அதனால B2Bக்கு மாற்ற வேண்டியிருந்தது, அது வந்து ஏப்ரல் மேல சப்சிக்வெண்டா மாத்திருக்கேன். ஜிஎஸ்டி நம்பர் ஒருத்தர் தப்பா போட்டேன், அதை மாத்தி அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்து இங்க எந்த மாற்றத்துக்கும் உட்படாது. ஒரே மாற்றம் நம்ம ஆட் பண்ண வேண்டியது, ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ற வரைக்குமே நான் டர்ன் ஓவர் எதுவும் டிக்ளேர் பண்ணாம 3Bல டாக்ஸும் ரெமிட் பண்ணாம இருந்தா அதை மட்டும் தான் ஆட் பண்ணணும். ஜிஎஸ்டிஆர் 1ல நான் பதிவிடாம விட்டுட்டேன், 3B கட்டிட்டேன், நான் டாக்ஸ் கட்டியிருக்கேன், நான் 1ல நான் பதிவிடாம விட்டுட்டேன், நான்
அப்படின்னு சொன்னா அந்த லைபிலிட்டியை வந்து நான் 3Bக்குள்ள ஃபைல் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அப்போ அது அந்த ஒன்றுல சுத்தமா போடாம விட்டுட்டேன், இந்த சினாரியோ வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி வந்திருந்தா அந்த விஷயமா நம்ம இதுல ஆட் பண்ணி காமிக்கலாம். பி டு பி வந்து போக போறது இல்ல, பார்ட்டிக்கு கிரெடிட் போகாது. பி டு சியில் வேணா நம்ம இந்த டேர்ன் ஓவரை எடிட் பண்ணி போட்டு டேக்ஸ் லைபிலிட்டி மேட்ச் பண்றதுக்கு பண்ணலாம். இப்போ இதுல புதுசா இப்போ நமக்கு இங்க G1ன்னு ஒரு காலம் புதுசா வந்திருக்கு. இது இ காமர்ஸ் ஆப்ரேட்டர் சொல்றாங்களே, இது நாம வந்து இ காமர்ஸ் ஆப்ரேட்டர் நாங்களும் வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோல சப்ளை பண்றோம் சார், இது யூஸ் பண்ணணுமான்னா கிடையாது. இது வந்து அந்த இ காமர்ஸ் ஆப்ரேட்டர் ஸ்விக்கி ஜொமேட்டோ ஃபிளிப்கார்ட்ன்ற கம்பெனி அவங்க ரிப்போர்ட் பண்றதுக்கான டேபிள் தான் இது. நார்மல் டேக்ஸ் பே ரிப்போர்ட் பண்றதுக்கான டேபிள் கிடையாது. அடுத்து ஃபோர் டேபிள்ல பாத்தீங்கன்னா இந்த கிரெடிட் நோட் டெபிட் நோட்டோ இது ஆட்டோ பாப்புலேட் ஆகி வந்திருக்கும். அது ஆஸ் இட் இஸ் அப்படியே இருக்க பாருங்க, இந்த ஆல்ட்ரேஷனும் அதுல வச்சுக்க வேண்டாம். தென் இந்த சப்ளை tax declared through amendment, supplies tax declared to amendment plus அந்த ஒரு ஐட்டமும், supplies tax reduce through amendments இந்த ரெண்டு ஐட்டமும் பாப்புலேட் ஆயிருக்காது. இது என்ன ஐட்டம்ஸ் இது ரெண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்னுல நீங்க 23-24க்குள்ளேயே அது இன்பிட்வீன்லயே ஏதாவது பில்ஸை வந்து அமெண்ட் பண்ணி பி இன்வாய்சஸோ இல்லை அதர் இன்வாய்சஸ் பி டாக்ஸபிள் இன்வாய்சஸை அமெண்ட் பண்ணி அதுக்கான டேக்ஸ் லயபிலிட்டி கூட குறைய அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்கீங்க வித்தின் த இயர் 23-24லயே அப்படி இருந்தா அதனால டேக்ஸ் லைபிலிட்டி இன்க்ரீஸ் ஆயிருந்ததுன்னா ப்ளஸ். அது அதனால டேக்ஸ் லைபிலிட்டி டாக்ஸபிள் வேல்யூவும் டேக்ஸ் லைபிலிட்டியும் குறைஞ்சிருந்ததுன்னா மைனஸ். இது பாப்புலேட் ஆயிருக்காது. இது நீங்க நெட் இதனால ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும். அதாவது இந்த அமெண்ட்மெண்ட் நமக்கு பதிவிடாததால நமக்கு டோட்டல் டேர்ன் ஓவர் டாக்ஸபிள் சப்ளை மேட்ச் ஆகாது. டேக்ஸ் லைபிலிட்டியும் பார்த்தீங்கன்னா குறவா இருக்கலாம் அதிகமாக இருக்கலாம். மைனஸ் இருந்துச்சுன்னா அதிகமாக காமிக்கலாம். அப்போ திருப்பி சார் ஃபோர் டேபிளுக்கும் நைனுக்கும் எனக்கு மேட்ச் ஆகலை மீன். ஸோ ஃபோர் டேபிளுக்கும் நைனுக்கும் மேட்ச் ஆகலைனாலும் இல்லை ஃபோர் டேபிளில் இருக்கிற டேர்ன் ஓவர் 5Nல வரக்கூடிய டோட்டல் டேர்ன் ஓவர் எனக்கு இதுக்கு மேட்ச் ஆகலைனாலும் அமெண்ட்மெண்ட்ல ஏதாவது நம்ம இந்த டிஃபரன்சியேஷன் வச்சிருக்கோமா பாருங்க. GSTR 1 சம்மரி டவுன்லோட் பண்றப்ப அதுல தெரியும் அமெண்ட்மெண்ட்ல ஏதாவது இருக்கான்ட்டு. அந்த அமெண்ட்மெண்ட் ஃபார் த இயர் 23-24 கூடிய அமெண்ட்மெண்ட்டா இருந்தா போடுங்க, பழைய வருஷ அமெண்ட்மெண்ட்டா இருந்தா போடாதீங்க. இந்த அமெண்ட்மெண்ட் வராததுக்கு காரணம் இதுதான். ஏன்னா அது பழைய வருஷ அமெண்ட்மெண்ட் இதுல இருக்கும் இல்லையா, அதனாலதான் இதை லாஜிக்கா இதை போடாம விட்டுருக்காங்க. நீங்க 23-24க்குள்ளேயே பண்ண அமெண்ட்மெண்ட்டா இருந்துச்சுன்னா அதை நீங்க இதுல மென்ஷன் பண்ணிக்கிங்க. இன்னொன்னும் நீங்க என்ன அதுல செக் பண்ணணும்னா 1-3B அந்த மார்ச் குள்ள பண்ணிட்டீங்க. ஆனா ஒன்னுல அமெண்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்க, சப்சீக்வெண்டா பண்ணிருக்கீங்க. நீங்க ஏதோ தப்பா வேல்யூ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த வேல்யூவை ஏப்ரல் மேல அமெண்ட் பண்ணிருக்கீங்கனாலும் அதையும் செக் பண்ணுங்க. அதுவும் அந்த 23-24க்குரிய அமெண்ட்மெண்ட் இல்லையா, அதனால அதை இங்க போட வேண்டியிருக்கும். போட்டாதான் டேர்ன் ஓவர் மேட்ச் ஆகும், டாக்ஸ் பேயபிளும் நமக்கு மேட்ச் ஆகும். அடுத்து ஃபைவ் டேபிள் இது ஜீரோ ரேட்டட் சப்ளை வித்தவுட் பேமெண்ட் ஆஃப் IGST, அப்புறம் செஸ் சப்ளைஸ் வித்தவுட் பேமெண்ட், எக்ஸம்டட் நில் ரேட்டட் எல்லாத்துக்குமான விஷயமா இருக்கு. இதில் ஆஸ் யூஷுவல் லாஸ்ட் இயர் சொன்னது போல நான் ஜிஎஸ்டி சப்ளை மட்டும் தனியாக காமிங்க, எக்ஸம்டட் நில் ரேட்டட் சேர்த்து காமிச்சா பரவாயில்ல அப்படின்றாங்க. அடுத்து புதுசாக C1ன்னு ஒன்று வந்திருக்கு. இது எதுக்குன்னா இந்த 9 சப்செக்ஷன் 5 மூலமாக சப்ளை பண்ணக்கூடிய சர்வீசஸ் யாராவது பண்றீங்கன்னா அது என்னென்னலாம் சொல்லியிருக்குன்னா ரெஸ்டாரண்ட் சர்வீசஸ், அகாமடேஷன் சர்வீசஸ், பேசஞ்சர் டிரான்ஸ்போர்ட் சர்வீசஸ், ஹவுஸ் கீப்பிங் சர்வீசஸ். இந்த 4 சர்வீசஸ் நீங்க இ காமர்ஸ் ஆப்ரேட்டர் ஆன்லைன் ஆப் மூலமா ஏதாவது சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க உங்க சப்ளைஸை எக்ஸம்டட் சப்ளைல தான் காமிக்க வேண்டியிருக்கும். அந்த ரெஸ்பெக்டிவ் இ காமர்ஸ் ஆப்ரேட்டர் தான் கஸ்டமர் கிட்ட டேக்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால அப்படி பண்ணிட்டு இருக்க சர்வீசஸ் ஏதாவது இருந்தால் அதை நம்ம இங்கே செப்பரேட் பண்ணோம். அது நம்ம முன்னாடிலாம் எக்ஸாம்டட்ல சேர்த்து போயிருக்கோம். இப்போ அதை எக்ஸாம்டட்ல பிரித்து எடுத்து இங்கே மேலே செப்பரேட்டாக இங்கே காமிக்க வேண்டியிருக்கும் நம்ம. அடுத்து இந்த ஃபைவ் டேபிள்ல இருக்கக்கூடிய இந்த ஹெச்ல இருந்து கே வரைக்கும் ஆஸ் யூஷுவல் ஏற்கனவே ஆப்ஷனல் சொன்னேன் இல்லையா, அந்த ஆப்ஷனல் விஷயம் தான். கிரெடிட் நோட் டெபிட் நோட்னா அது இரலவெண்ட், நமக்கு அன்யூஷுவல் வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது. அதே நேரத்தில் அமெண்ட்மெண்ட்ஸும் நில் ரேட் எடுக்கலாம், நம்ம அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் போட போறது இல்லை இல்லையா, அதனால அதுவும் வர வாய்ப்பு இல்லை. அதனால அது ஆப்ஷனல் அப்படியே கண்டினியூ ஆகுது. இப்போ டேபிள் 6க்கு வந்துடும். இந்த டேபிள் 6ல வழக்கமா இருக்கிற விஷயம், லாஸ்ட் இயருக்கு இருக்கிற அதே விஷயம் தான் இந்த வருஷம் டேபிள் 6 பொறுத்த வரைக்கும். ஆனால் ஒரு சில
புதிய விஷயங்கள் நமக்கு இப்போ இந்த வருஷத்துல வந்திருக்கு. ஒண்ணே ஒன்று, இந்த ரீக்ளைம் ஐடிசியை பொறுத்த வரைக்கும். ஸோ லாஸ்ட் இயர் இருக்கிறது அப்படியே என்ன தொடருதுன்னா, அந்த இன்புட் சர்வீசஸ் பிரேக்கப் வேண்டாம், இன்புட்லயே மொத்தமா போட்டுருங்க, இன்புட் கிரெடிட்டா சொல்றாங்க ஒண்ணு. ரெண்டாவது, கேபிட்டல் குட்ஸ் அது மூலமா இன்புட் கிரெடிட் இதை எடுத்திருந்தீங்கன்னா அதை செப்பரேட் பண்ணி காமிங்க. அடுத்தது, ஆர்சிஎம் மூலமா டாக்ஸ் பே பண்ணி அதுக்கான இன்புட் கிரெடிட் கிளைம் எடுத்திருந்தீங்கன்னா அது நீங்க ரிஜிஸ்டர்டா அன்ரிஜிஸ்டர்டான்னு கன்சியூம் இது அதை ரிஜிஸ்டர்டு டீலருக்கு பே பண்ணதுக்கான ஆர்சிஎமா, ரிஜிஸ்டர்ட் பர்சனுக்கு அன்ரிஜிஸ்டர்ட் பர்சனுக்கான விஷயமான்னு சந்தேகம் வரும். அதை வந்து நீங்க அதுக்காக நம்ம சிரமப்பட வேண்டாம். 6D ரிஜிஸ்டர்டு எல்லாமே அன்ரிஜிஸ்டர்டா இருந்தா கூட பரவாயில்ல, ரிஜிஸ்டர்டுன்னு சொல்லிட்டு போட்டு அதுலயே நம்ம மொத்த ஆர்சிஎம்மையும் போட்டு கிளைம் எடுத்துடலாம் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. கிளைம் எடுத்துடலாம் இல்லை, கிளைம் புதுசாக எடுக்க முடியாது. நம்ம ஆல்ரெடி 3Bல டிக்ளேர் பண்ணதை இங்கே பைப்பர் கேட் பண்ணி காமிக்கிறோம், ரெஜிஸ்டர்டா அன்ரிஜிஸ்டர்டா. அது ரிஜிஸ்டர்ட்லேயே மொத்தமாக போட்டாலும் தப்பு இல்லைன்னு சொல்றாங்க. சரி, இங்க ரொம்ப கவனமா பார்க்க வேண்டியது என்னன்னா, நம்ம இந்த 6Aல 3Bல கிராஸ் அவைல்டு ஐடிசி என்னவோ, அதாவது ineligible ரிவர்சல், அதர் ரிவர்சல்லாம் இல்லாம கிராஸா என்ன அவைல் பண்ணுமோ அதுதான் இங்க பாப்புலேட் ஆயிருக்க போகுது. அதனால கிராஸ் அவைல்டு தான் நம்ம இங்க பிரிச்சு காமிக்க போறோம். இந்த கிராஸ் அவைல்ல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, 22 23க்கான ஐடிசியை கூட சப்சிக்வெண்ட் அவைல் பண்ணியிருப்பீங்க, அதுவும் இதுல சேர்ந்திருக்கும். அதனால அதை கழிச்சுட்டு போடுற வேலையெல்லாம் வேண்டாம். ஏன்னா அப்படி கழிச்சோம்னா நமக்கு கீழே 6Jல டிஃபரன்ஸ் வரும். ஸோ 6Jல டிஃபரன்ஸ் வந்தா பதில் சொல்ல வேண்டியிருக்கும். அதனால 22 23 நீங்க 23 24ல வந்திருந்தாலும் அதோடைய பிரேக்கப்பை அப்படியே கீழே கொடுத்துருங்க. நம்மளுடைய வேலை இங்க என்னன்னா, 6Aல என்ன ஃபிகர் வந்திருக்கோ அதுக்கு பிரேக்கப் கீழே கொடுக்கணும், டிஃபரன்ஸ்ல 0 இருக்கணும், அவ்வளவுதான். அதை மட்டும் என்ஷூர் பண்ணிக்கங்க. தென் ரீக்ளைம் ஐடிசி சார், இப்போ நாம 23 24ல புதிய ப்ரொசீஜர் ஒன்று வந்துச்சு. B2ல 4B2ல ரிவர்ஸ் பண்ணிட்டு அடுத்த மாசமோ இல்லை அதுக்கு அடுத்த மாசமோ ரீக்ளைம் பண்ணியிருக்கோம். அதை 4D1ன்னு ஒரு இடத்துல ரிப்போர்ட் பண்ணியிருக்கோம். இது எப்படி சார்னா, இதுக்கு 6Hன்னு நம்மக்கிட்ட ஒரு லைன் ஐட்டம் இருக்கு. 6Hல பார்த்தீங்கன்னா ரீக்ளைம்டு ஐடிசின்னு இருக்கு, அமௌண்ட் ஆஃப் ஐடிசி ரீக்ளைம்டுன்னு இருக்கு இல்லையா? ஸோ அந்த ரீக்ளைம்டு ஐடிசியை மட்டும் இங்கே தனியாக காமிக்கலாம். இது இந்த மாதிரி தனியாக காமிக்கிறது மூலமா ஒரு சின்ன அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொன்னா, டு திஸ் எக்ஸ்டென்ட் வந்து நமக்கு 8 டேபிள்ல நெகட்டிவ் டிஃபரன்ஸ் வரும். ஏன்னா அந்த ரீக்ளைம் எல்லாமே ஏற்கனவே அவைல் பண்ணி திருப்பி ரீக்ளைம் பண்றது. அதனால இந்த 6H அளவுக்கு அங்க நெகட்டிவ் இருந்துச்சுன்னா ஓகே, இதுவே நமக்கு வந்து ஒரு சப்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸா இருக்கும். தென் அது இல்லாம நம்ம ஐடிசி ரீக்ளைம் ஸ்டேட்மெண்ட் இருக்கும் இல்லையா, அதுலயும் ஐடிசி ரீக்ளைம்டு அமௌண்ட்டும் அதே போல 3Bல 4D1ல ரீக்ளைம் ஃபிகர் கொடுத்துருக்கோம். இது எல்லாமும் நம்ம மேட்ச் பண்றதன் மூலமாக 8 டேபிள்ல அந்த ரீக்ளைம்டு ஐடிசி உடைய டிஃபரன்ஸ் 8Tயை நம்ம சப்ஸ்டான்ஷியேட் பண்ணி அதை சப்போர்ட் பண்ணி அதை நம்ம விளக்கம் கொடுப்பதற்கு, ஃபர்தர் விளக்கம் கொடுக்கறதுக்கு ஏதுவாக இருக்கும் ஆக்சுவலா. இப்போ 6 டேபிளுக்கு வருவோம். 6 டேபிளை பொறுத்த வரைக்கும் நமக்கு நான் சொன்னது போல 6Aல வந்ததை பிரிச்சு காமிக்கிறது தான் நம்ம வேலை. புதுசா எதுவும் போடக்கூடாது, இருக்கிறத மைனஸ் பண்ணி எதுவும் காமிக்க கூடாது. மைனஸ் பண்ணி காமிச்சோம்னா நமக்கு டிஃபரன்ஸ் நமக்கு 6Jல நமக்கு வரும். 6Jல வர டிஃபரன்ஸ் அதுக்கப்புறமா அது லைபிலிட்டி கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால இருக்கிறத பிரேக்கப் மட்டும் போடுங்க. இதுல ஏதோ ரீஒர்க்லாம் பண்ணாதீங்க தயவுசெய்து. கிளாசிபிகேஷன் மாத்தலாம். அதாவது நான் ஆர்சிஎம் கிளைம் எடுத்ததை வந்து ஆலர் ஐடிசியில போட்டிருக்கேன், ஆலர் ஐடிசியில எடுத்தது ஆர்சிஎம்ல போட்டிருக்கேன்னா கிளாசிபிகேஷன் மாத்தி போடலாம். பட் அமௌண்ட் ஃபிகர்ஸை கூட குறையதும் மாற்ற வேண்டாம். இதுதான் ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷனா இருக்கு. தென் அடுத்து இங்க நம்ம கிளாசிபிகேஷன்ல ஃபர்ஸ்ட் ஆலர் ஐடிசி எவ்வளோ அப்படின்றத போட்டோம் 6Bல. சிடியில் ஆர்சிஎம் மூலமா இன்புட் கிரெடிட் எடுத்ததை போட்டோம். அடுத்து இல இம்போர்ட் குட்ஸ், இம்போர்ட் ஆஃப் குட்ஸில் ஐஜிஎஸ்டி பே பண்ணியிருந்தீங்கன்னா அது என்னன்னு போடுறோம். அதுலேயும் கேபிட்டல் குட்ஸ் ஏதாவது மிஷினரி இம்போர்ட் பண்ணி அதுக்கு ஐஜிஎஸ்டி கட்டியிருந்தீங்கன்னா தனியாக போடுங்க. அடுத்து இம்போர்ட் ஆஃப் சர்வீசஸ், இம்போர்ட் ஆஃப் சர்வீசஸ்க்கு நார்மலாக அது ஆர்சிஎம் மாதிரி தான் நம்ம பே பண்ணியிருப்போம் 3Bல. அதனால அது ஆர்சிஎம்ல போடுறதுக்கு பதில் இம்போர்ட் ஆஃப் சர்வீசஸ் தனியாக கீழே இம்போர்ட் ஆஃப் சர்வீசஸ்ல இருந்த ஐஜிஎஸ்டி கிளைம் என்ன அப்படின்றத போடுறோம். அடுத்து இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் ஐஎஸ்டி அதன் மூலமா வந்த இன்புட் கிரெடிட்டையும் நம்ம இங்கே கொடுக்குறோம். அடுத்து இங்க 6H நான் சொன்னது போல ரீக்ளைம்டு ஐடிசி இருந்தா அதை மட்டும் தனியா பிரிச்சு காமிங்க. அகைன் இங்க நமக்கு அட்வைசரி என்ன சொல்றாங்கன்னா, 6Bலயும்
ரீக்ளைம்டு சேர்த்துட்டு 6Hல தனியா கேட்கறாங்களேன்னு சொல்லிட்டு திருப்பியும் தனியா காமிக்காதீங்க. ஏதாவது ஒரு இடத்துல காமிங்கன்ட்டு சொல்லியிருக்காங்க. அதை நீங்க கவனமா பார்த்துங்க. 6Hல தனியா காமிக்கிறது மூலமாக நமக்கு இந்த 8ல வரக்கூடிய டிஃபரன்ஸை நம்ம விளக்கம் சொல்றதுக்கு இது ரொம்ப ஏதுவாக இருக்கும். அடுத்து இந்த 6 டேபிள்ல பாருங்க, ஆல் இன்புட் கிரெடிட் அவைல்ட் இன் 3B டியூரிங் 23-24 அண்ட் இன்க்ளூட்ஸ் ஐடிசி ரெலவென்ட் ஃபார் 23-24 பிளஸ் பிளஸ் என்னவா இருக்கும் அதுல மேபி இன் சம் கேசஸ் சில பேருக்கு ஐடிசி ரிலேட்டட் 22-23 இருந்தது சப்சிக்வெண்டா அக்டோபர் 23க்கு முன்னாடி நான் அவைல் பண்ணியிருப்போம் 3Bல. அந்த விஷயம் இதுல சேர்த்து தான் இருக்கும், அதை கழிச்சு காமிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. 6 டேபிள் தொடருது. அதுல அந்த 6Mல தயவுசெய்து 6Jல டிஃபரன்ஸ் வரக்கூடாதுன்றதால இந்த ரீக்ளைம் போர்ஷனை தூக்கி 6Mல போட்டுடலான்னு புத்திசாலித்தனமா யோசிக்க வேண்டாம். 6Mல போட வேண்டிய ஐட்டம் அப்படின்றது ஸ்பெசிஃபிக்காவே இந்த செக்ஷன் ஸ்பெசிஃபிக்கா இருக்கு. புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கிறவங்க ஜிஎஸ்டி எடுக்காம வாலண்டரியா ஜிஎஸ்டி எடுக்கிறப்போ கையில இருக்கிற ஸ்டாக்ல இருக்கிற இன்புட் கிரெடிட்டை கிளைம் பண்றதுக்கு அந்த ஐடிசி ஃபார்ம் ஃபைல் பண்ணுவோம் இல்லையா, அது அப்புறமா கம்போசிஷன் ஸ்கீம்ல இருந்து ரெகுலருக்கு மாறுறவங்க அவங்களுடைய ஸ்டாக்கை டிக்ளேர் பண்ணி ஐடிசி எடுக்கிறது, தென் எக்ஸாம்டட்ல இருந்து டாக்ஸபிள் குட்ஸ் கன்வெர்ட் ஆகும்போது அதுக்கான ஐடிசி, அப்புறம் இந்த சேல் மர்ஜர் அமால்கமேஷன் இந்த மாதிரி பிசினஸ் கான்ஸ்டிடியூஷன் சேஞ்ச் ஆகுறப்போ அதுக்கான ஐடிசி ஃபார்ம்ஸ் ஐடிசி 202 ஃபைல் பண்ணுவோம் இல்லையா, அந்த விஷயங்களும் நம்ம அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய ஸ்பெஷல் இன்புட் கிரெடிட்ஸை மட்டும்தான் 6Mல போடணும். 6Mல போட்டுட்டு நான் ரொம்ப கன்வீனியண்டா 8 டேபிள மேட்ச் பண்ணிட்டேன்னு தைரியமா இருக்க வேண்டாம். 6Mல போட்டிருந்தீங்கன்னா அதுக்கான ஐடிசி ப்ரூஃப் கேட்பாங்க. ஐடிசி 0102 ஃபார்ம் எங்க கிளைம் பண்ணி எதுல ஃபைல் பண்ணியிருக்கீங்கன்றது ப்ரூஃப் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால கவனமா பார்த்து பயன்படுத்துங்க. ஸோ 6 டேபிளுக்கான பயன்பாடு இதுதான். அடுத்து 7 டேபிள்ல ஐடிசி ரிவர்சல் இந்த மாதிரி ஒவ்வொரு காரணிகளால இருக்கிறது எல்லாமே நம்ம ஏற்கனவே பரிச்சயமான விஷயங்கள் தான். ஒவ்வொரு ரூல்ஸும் ரூல் 37 அந்த 180 இதுக்கான டேஸ்க்கு மேல பேமெண்ட்டை நம்ம டிலே பண்ணோம்னா நாமளா வாலண்டியரா ரிவர்ஸ் பண்றோம். இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ல ரிவர்சல்ஸ் ஏதாவது இருந்தால் அந்த ஐடிசியை ரிவர்ஸ் பண்றோம். காமன் ஐடிசி ரிவர்சல் ரூல் 42 ரூல் 43. தென் இன்எலிஜிபிள் ஐடிசி இப்போ நம்ம 4B1 3Bல டேபிள் 4B1ல ரிவர்ஸ் பண்றோம் இல்லையா, அந்த விஷயத்தை இப்போ இங்க செப்பரேட்டா காமிக்கிறோம். பழைய வருஷங்கள்லாம் நம்ம தனியா ரிவர்ஸ் எல்லாம் போடாம கழிக்காம தனியாவே அது செப்பரேட் பண்ணிருப்போம். அந்த இடத்துல இங்க இன்எலிஜிபிள்ல போட வேண்டிய இருந்திருக்காது. பட் இப்போ நாம கடந்த வருஷங்கள்ல 3Bயை ரீடிராஃப்ட் பண்ணிட்டாங்க இல்லையா, அதனால இன்எலிஜிபிலிட்டிஸியை கழிக்கிற மாதிரி இருக்கு. அதனால அது கழிச்சிருந்தீங்கன்னா அந்த மாதிரி இங்க நம்ம தனியா காமிக்கலாம். இந்த மாதிரி ஃபெசிலிட்டி இருந்தாலும் இப்ப என்ன சொல்றாங்கன்னா போன வருஷத்துல வரைக்கும் நம்ம இருந்த அதே பெனிஃபிட் தான் இங்க எல்லாம் பிரிச்சு போடுற அளவுக்கு உங்களுக்கு தெரியல எந்த ரூல்ல எந்த இதுல எனக்கு செக்ஷன்ல வருதுன்னு தெரியல ரிவர்சல், ஆனா நான் ரிவர்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எல்லா ரிவர்சலையும் சேர்த்து அதர் ரிவர்சல்ல போட்டுருங்க. அதுதான் நம்ம சொல்றோம். இந்த அதர் ரிவர்சல்ல ரொம்ப கவனமா என்ன பார்க்கணும்னா என்ன சொல்றாங்கன்னா இந்த ரீக்ளைம் ஐடிசியை முன்னாடி 6 டேபிள்ல சேர்ந்து இருந்தா மட்டும் தான் இங்க அதர் ரிவர்சல்ல அந்த ரிவர்சல்ல காமிக்கணும். சில பேர் புத்திசாலித்தனமா ரீக்ளைம் ஐடிசியை அந்த 6 டேபிள்ல காமிக்காம விட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா 6Jல அவங்களுக்கு டிஃபரன்ஸ் வந்திருக்கும். ஸோ அப்படிப்பட்டவங்க திரும்ப இங்க அதர் ரிவர்சல்ல டியூப்ளிகேட் பண்ணி காமிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அட்வைசரி. பட் நாம அந்த 6ல இருந்து அதர் ரீக்ளைமபிள் ஐடிசியை நம்ம ரிமூவ் பண்ண போறது இல்லை, ஆஸ் இட் இஸ் அப்படியே போட தான் போறோம். அதனால நம்ம அந்த ரீக்ளைமபிள் ஐடிசியை ரிவர்ஸ் பண்ணியிருப்போம்ல அதுவும் அதர் ரிவர்சல்ல இங்க நம்ம காமிக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்பதான் நமக்கு நெட் ஐடிசி 7Jல நெட் ஐடிசி அவைலபிள் இருக்கு இல்லையா, அது நமக்கு 3Bல நெட் ஐடிசி அவைல்டுக்கும் இதுக்கும் மேட்ச் ஆகும். நெட் ஐடிசி அவைலபிள் ஃபார் யூட்டிலைசேஷன் இருக்கு பாருங்க 7J. இந்த 7J நம்ம 3Bயை சம்மரி எடுத்து பார்க்குறப்போ அந்த 3B சம்மரியில வந்து நமக்கு நெட் ஐடிசி அவைல்டு அதுவும் இந்த ஃபிகரும் மேட்ச் ஆகும். நெட் ஐடிசி அவைல்டு இது அகைன் நம்ம 9Cல ப்ரிப்பேர் பண்ணும்போதும் ஐடிசி அவைல்டு ஆஸ் பர் புக்ஸும் இதுவும் மேட்ச் ஆகும். அப்பதான் நம்ம இந்த ரீக்ளைம்டு 6ல சேர்ந்துருக்கோம். இந்த ரீக்ளைம்டு இங்க அதை ரிவர்ஸ் பண்றது பார்ட் வந்து ரிவர்ஸ் ஆயிருக்கும் இங்க. ஸோ அப்பதான் நெட் வந்து நமக்கு மேட்ச் ஆகும். அடுத்து 8 டேபிள்ல நமக்கு 2B வேல்யூ ஆட்டோ பாப்புலேட் ஆகி வந்திருக்க போது பழைய வருஷங்கள்லாம் நமக்கு 2A வந்திருந்தது. இப்போ 2B பயன்பாடு இருந்ததால 2B வேல்யூ மேட்ச் ஆகி வந்திருக்கு.
அடுத்து இங்க 8பியில் வந்து நம்ம 6 டேபிள்ல நம்ம அதாவது ஆர்சிஎம் ரிவர்ஸ் சார்ஜ் கிரெடிட்டை பிரிச்சுட்டோம், இம்போர்ட் ஆஃப் குட்ஸை பிரிச்சுட்டோம், இம்போர்ட் ஆஃப் சர்வீசஸை பிரிச்சுட்டோம். பிரிச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிற ஆல் அதர் ஐடிசி 6பியில் இருக்கிறது பிளஸ் ரீக்ளைம்ட் ஐடிசி இருக்கு பாருங்க. இந்த ரெண்டும் சேர்ந்து இங்க வரும். ஸோ ரீக்ளைம்ட் ஐடிசியும் சேர்ந்து வர்றதால ரீக்ளைம்ட் ஐடிசி அளவுக்கு கீழே டிஃபரன்ஸ் இருந்தா அதை நம்ம அதுக்கான ஒர்க்கிங்ஸ் வச்சு பதில் சொல்லிக்கலாம். அதை தவிர்த்து வேற ஏதாவது இங்க நீங்க நெகட்டிவ் இருந்தா நம்ம அது கரெக்டா எதனால நெகட்டிவ் நெகட்டிவ் வரக்கூடாது. இந்த வருஷம் 23 24ல வராது இந்த ரீக்ளைம்ட் ஐடிசியை தவிர்த்து. அப்படி வந்ததுன்னா எதனால வந்ததுன்னு கட்டாயமா நீங்க இந்த பில்லு இதனால நீங்க பார்ட்டி அது ப்ராபப்ளி நீங்க பார்ட்டி 2பியில் வராத பில்லை நீங்க எடுத்திருப்பீங்க. அப்படி இருந்தா கட்டாயம் டாக்ஸ் லைபிலிட்டி தான் டாக்ஸ் லைபிலிட்டிக்கு உட்பட மாதிரி இருக்கும். தென் சில இடங்கள்ல நாம என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, நாம ஏதாவது ப்ரீவியஸ் இயர்ல மேனுவலா ஐடிசியை வந்து இல்லை நாம வந்து ரிவர்ஸ் பண்ணது அதை வந்து இப்போ ஆட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ரீசன்ஸ் ஏதாவது இருந்தால் அதுக்கு தனியாக ஒர்க்கிங் ஷீட் நம்ம வச்சிருந்து இந்த டிஃபரன்ஸுக்கு நெகட்டிவ் டிஃபரன்ஸுக்கு அதுக்கு பதில் சொல்றதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ஒர்க்கிங் ஷீட் வச்சிருக்க வேண்டியிருக்கும். நெகட்டிவ் பேலன்ஸா இருந்தா. பாசிட்டிவா இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் எதனால நம்ம எடுக்காம இருக்கோம், அது இன்எலிஜிபிள் ஐடிசியா இல்ல அது நமக்கு சம்மந்தம் இல்லாத ஐடிசியா அப்படின்றதும் சொல்ல வேண்டியிருக்கும். எலிஜிபிள் ஐடிசியா இருந்து அதை எடுக்காம விட்டு பாசிட்டிவ் வேல்யூ அதிகமா இருந்தாலும் இப்ப ஸ்டேட் ஜூரிஸ்டிக்ஷன்ல நிறைய கேள்விகள் கேட்கறாங்க. செப்பரேஷன் ஆஃப் டர்ன் ஓவர் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால சார் எனக்கு பிளஸ் தான் வந்திருக்கு அப்படின்னு தைரியமாவும் இருக்காதீங்க. ப்ளஸ் இருந்ததுன்னா நீங்க இன்எலிஜிபிள் ஐடிசி அந்த மாதிரி நீங்க இந்த நமக்கு சம்மந்தமில்லாத ஐடிசி எடுக்காம விட்டுருக்கேன் அதனால ப்ளஸ் இருக்குன்றதையாவது நம்ம பதில் சொல்ல வேண்டியிருக்கும். எனிவே இப்போ இந்த 23 24க்கு நம்ம அந்த மாதிரி நம்மளுடைய இன்எலிஜிபிள் ஐடிசி ஆகட்டும் இல்லை நம்ம நமக்கு சம்மந்தமில்லாத ஐடிசி எல்லாம் நம்ம ரிவர்சல் சொல்லி ரிவர்ஸ் பண்ணிட்டோம். 2B வேல்யூவை டச் பண்ணாம ரிவர்ஸ் பண்ணிருக்கோம். அதனால இங்க டிஃபரன்ஸே வராது. இன்கேஸ் நீங்க மேனுவலா ரிவர்ஸ் பண்றதுக்கு பதில் மேனுவலா ஆல் அதர் ஐடிசியை ஆல்டர் பண்ணி குறைச்சி வச்சிருந்தீங்கன்னா இப்ப இந்த இடத்துல பாசிட்டிவ் வரும் வந்துடும். அப்படி வந்தா அடுத்த இருக்கக்கூடிய டேபிள்ல அந்த ஈல நம்ம இருந்தது நான் நாட் அவைல்டு இருந்தா நாட் அவைல்டு இல்ல இருந்தது அது ineligible சார் அதனால நான் அதை அவைல் பண்ணாம என்னுடைய ஆல் அதர் ஐடிசிலே கழிச்சிட்டேன், நான் கழிச்சு வச்சிருந்தேன், அதுதான் எனக்கு பாசிட்டிவா வருதுன்னா அதை இங்க எஃப்ல போட வேண்டியிருக்கும். ஸோ இந்த இன்எலிஜிபிலிட்டிஸே பாருங்க ரெண்டு இடத்துல வந்திருக்கு. 7 டேபிள்ல ரிவர்சல் எலிமெண்ட்ல ஒன்று கேட்டிருக்கான், இங்கே கேட்டிருக்காங்க. ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னு பாருங்க. 7 டேபிள்ல இன்எலிஜிபிள் இருக்குன்னா அது நம்ம ஆல்ரெடி 3பிலேயே ரிவர்சல் பண்ணியிருந்தோம்னா அது 7 டேபிள்ல காமிக்கிற ஐட்டம். ஆனால் 3பியில் நான் ரிவர்ஸ் பண்ணாம மேனுவலா ஆல் ஐடிசி வேல்யூவை குறைச்சி காமிச்சேன். அப்படி இருக்கிறப்போ இங்கே எனக்கு டேபிள் 8ல வந்து பாசிட்டிவ் வேல்யூ நிற்கும். அப்போ அந்த எலிமெண்ட் நான் இன்எலிஜிபிள் அதனால நான் 3பிலேயே ஆல் ஐடிசியில் நெட் ஆஃப் பண்ணி காமிச்சிருக்கேன், மேனுவலா நெட் ஆஃப் பண்ணி காமிச்சிருக்கேன் அப்படின்னா அதை இங்க காமிக்கிற மாதிரி இருக்கும். அட்வைசரி என்ன சொல்லியிருக்குன்னா 3பில எலிஜிபிள் ஐடிசியில நமக்கு ஆல் அதர் ஐடிசியில வரக்கூடிய வேல்யூவை நம்ம டச் பண்ணி மாற்றக்கூடாது ஆக்சுவலா. ஆனால் ஒரு சில பேர் வந்து மேனுவலா சேஃப் சைடுக்காக அதை மேனுவலா ரெடியூஸ் பண்ணி 2பில வந்ததை விட அதிகமாக தான் எடுக்கக்கூடாது, அது குறைச்சா என்ன, ஆக்சுவல் புக்ஸ் பிரகாரம் நான் எடுத்துக்கிறேன், இன்எலிஜிபிள் இதெல்லாம் என்னால் அக்கௌண்ட் பண்ணுறது செப்பரேட்டா அக்கௌண்ட் பண்ணுறதுக்கு சிரமமா இருக்குன்னு பண்ணியிருக்கீங்க. அப்படி இருக்கிறவங்க இந்த இடத்துல செப்பரேட்டா காமிச்சிருங்க. இந்த இடத்துல பாசிட்டிவ் வேல்யூ வரும். அதுக்கான விளக்கத்தை அது ஐடிசி அவைலபிள் நாட் அவைல்டா இல்லை அவைலபிள் பட் இன்எலிஜிபிளா, அவைலபிள் பட் இன்எலிஜிபிளா இருந்தால் தான் நம்ம பதில் சொல்றதுக்கு சரியா இருக்கும். நான் அவைலபிள் நாட் அவைல்டுனா ஏன் அவைல் பண்ணாம விட்டீங்க அப்படின்றது இந்த செப்பரேஷன் ஆஃப் டர்ன் ஓவருக்கான சஸ்பெக்டுக்கு வழிவகுத்துற மாதிரி ஆயிடும். இல்லை ஒருவேளை அவைலபிள் நாட் அவைல் சார் அது எனக்கு சம்மந்தம் இல்லாத பில்லு சார் அப்படின்னு இருந்தா அதை நம்ம சொல்லணும், நான் குட்ஸே நான் ரிசீவ் பண்ணல எனக்கு சம்மந்தம் இல்லாத பில்லு அப்படின்னாலும் அதை நம்ம விளக்கி சொல்ற மாதிரி தான் இருக்கும். இதற்கான கேள்விகள் எழுப்பப்படும் பட்சத்துல அடுத்து 9 டேபிள். இது 9 டேபிள் பார்த்தீங்கன்னா டாக்ஸ் பெய்டு ஆஸ் டிக்ளேர்ட் இன் ரிட்டர்ன்ஸ்னா 3B ரிட்டர்ன்ல டிக்ளேர் பண்ணது இந்த 12 மாசத்துக்கும் சேர்த்து கன்சாலிடேட் ஆகி நமக்கு இங்க வருது. இங்க இந்த டாக்ஸ் பேபிள் ஆல்ரெடி இது எல்லாமே வந்து நம்ம ஆட்டோ பாப்புலேட் ஆகியிருக்க போது இந்த டாக்ஸ் பேபிள் இந்த ஐஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டியை தான் 4 டேபிள்ல இருக்கக்கூடிய ஐஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டியோட கம்பேர் பண்ணுங்கன்னு சொன்னேன். இது ரெண்டும் ஈக்குவலா இருந்ததுன்னா உங்களுக்கு 50% ஆஃப் தி ஒர்க் ஓவர் உங்களுக்கு டேர்ன் ஓவரும் P&L பிரகாரம் ஓகே ஆயிடுச்சு. டாக்ஸ் பேயபிளும்
இந்த 9க்கும் 4க்கும் மேட்ச் ஆயிடுச்சுன்னா 50% ஒர்க் ஓவர் உங்களுக்கு. அடுத்த ஒரு 20-25% ஒர்க் என்னன்னா 3பியும் 2பியும் அந்த இடத்துல 8டில நெட் டிஃபரன்ஸ்ல 0 இருக்கு. நெகட்டிவ் வந்திருக்கு, ஆனா ரீக்ளைம்டு போர்ஷன் தான் நெகட்டிவ்னா அடுத்த 25% ஓவர். அடுத்து ஹெச்எஸ்என் சம்மரி ரெடி பண்ணி போட்டீங்கன்னா 100% ஆனுவல் ரிட்டர்ன் பிரச்சனையும் ஓவர் ஆயிரும். தென் 10, 11, 12, 13 நான் சொன்னது போல 10 என்பது 10 and 11 என்பது டர்ன் ஓவர் சார்ந்தது, 12 என்பது ஐடிசி ரிவர்சலை பேசுவது, 13 என்பது ஐடிசி கிரெடிட் லேட்டாக எடுத்த ஐடிசி கிரெடிட்டை பத்தி பேசுகிறது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 10, 11, 12, 13 எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு இங்க 23, 24ல விடுபட்ட ஒரு வேலையை 24 ஏப்ரல்ல இருந்து 24 அக்டோபருக்குள்ள அந்த வேலையை சரி கட்டியிருக்கேன் நான் அப்படின்னா. டேர்ன் ஓவரை சரி கட்டேன் 10, 11னா அது டேர்ன் ஓவர் அதிகம் பண்ணியிருக்கேன், விட்டு போன டேர்ன் ஓவரை சேர்த்துருக்கேன், அதுக்கான டேக்ஸும் இப்போ நான் ஏப்ரலுக்கு பிறகு தான் கட்டி 3பியில் ஆஃப்செட் பண்ணியிருக்கேன்னா 10. இந்த கிரெடிட் நோட்டு ஏதாவது போட்டு நான் அதை கணக்கு எடுக்காம லேட்டாக கண்டுபிடிச்சி ஐடியில் அதை கரெக்டாக டேர்ன் ஓவரை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுட்டு, பட் இங்கே அந்த டேர்ன் ஓவரை நான் 3பியில் லேட்டாக தான் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இங்கே மைனஸ் வந்து நம்ம 11 டேபிளில் வரும். அதே போல் ரிவர்சல் 13 வந்து ஐடிசி அவைல் பண்ணது லேட்டாக நம்ம 2பியில் வந்திருக்கு, அது நான் லேட்டாக அவைல் பண்ணியிருக்கேன் ஐடிசியில், ஆனால் இன்கம் டேக்ஸில் முன்னாடியே புக் பண்ணிட்டேன் அப்படின்றது. தென் இந்த மாதிரி அமெண்ட்மெண்ட்ஸ் ஏதாவது டேர்ன் ஓவரில் 10 லெவலில் இருந்தால் நான் டோட்டல் டேர்ன் ஓவர் 5 டேபிளில் 5Nல பார்க்கறதுக்கு பதில் இங்கே பாருங்க 5Nோட 10 ஆட் பண்ணி 11 லெஸ் பண்ண சொல்றாங்க. டோட்டல் டேர்ன் ஓவர் நம்ம ஐடி டேர்ன் ஓவரோட மேட்ச் பண்றது. டேர்ன் ஓவர் ரெக்கன்சிலேஷன்ன்றது இதுதான். டாக்ஸபிள் வேல்யூ அப்படின்றது இன்க்ளூடிங் எக்ஸம்டட் நில்ரேட்டட் அப்படின்றதால இதுவும் எனக்கு பிஎன்எல் இருக்கிற டேர்ன் ஓவரை மேட்ச் ஆயிடுச்சுன்னா தான் எனக்கு 60% ஒர்க் வந்து பக்காவா இருக்குன்னு அர்த்தம். எனக்கு 10, 11லாம் கிடையாதுன்னா டேரெக்டாக நீங்கள் 5N மட்டும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். 10, 11, 0, 0 இருந்ததுன்னா நீங்கள் 5N வேல்யூ தான் இங்கே வரும். அப்படி டேரெக்டாக 5N நம்ம அதில் இருக்கக்கூடிய டோட்டல் வேல்யூவை பார்த்துடலாம். அமெண்ட்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த 13 டேபிளுக்கு கீழே வரக்கூடிய வேல்யூ டோட்டல் டர்ன் ஓவர் நமக்கு மேட்ச் ஆகுதான்றதை பார்க்க வேண்டியிருக்கும். ஆஸ் யூஷுவல் பழைய வருஷங்கள் மாதிரி 12, 13 ஆப்ஷனல் தான் சொல்லியிருக்காங்க ஐடிசி. ஆனால் நம்ம ஒரு சப்போர்ட்டிங் எவிடன்ஸாக இருக்கிறதுக்காக 12, 13 ஃபில்அப் பண்ணா நல்லது தான். தென் இந்த 14 டேபிள் 10, 11ல வேல்யூ இருந்து அது 10 மைனஸ் 11 பாசிட்டிவாக இருக்கிற பட்சத்தில் அந்த என்ன டேக்ஸ் பேயபிள் பாசிட்டிவாக இருக்கும் அதை பேயபிள்லையும் பெய்ட்லையும் நம்ம போட போகிறோம். பெய்டு ஏன் போடுறோம்னா பெய் ஆல்ரெடி 3பியில் ஆஃப்செட் பண்ணது, அதனால பெய்டுன்னு போடுறோம் அதில். அடுத்து 15 இது ஆப்ஷனல் பழைய வருஷம் மாதிரியே. 16ம் ஆப்ஷனல் தான், இந்த வருஷம் கிடையாது. 17 ஆஸ் யூஷுவல் நம்ம 5 crores குறைவாக இருக்கிற ஆனுவல் டர்ன் ஓவர் இருக்கிற கம்பெனிஸாக இருந்தாங்கன்னா 4 digit HSN B2Bக்கு மட்டும் கொடுத்தா போதும். அபவ் 5 crores இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து 6 digit HSN கோடு வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்து 18 டேபிள் வந்து HSN வைஸ் சம்மரி இன்வெர்ட் சப்ளைஸ். இது அவசியம் கிடையாது, பழைய வருஷங்கள் மாதிரியே இப்போ இந்த வருஷமும் இதுக்கு ஆப்ஷனல் சொல்லிட்டாங்க. இப்போ 8Dல நமக்கு வித்தியாசம் வருது. எதனால வித்தியாசம் வரும்? இப்போ ரீக்ளைம் பண்ணியிருக்கேன் 23, 24க்குள்ளேயே நான் ஒரு விஷயத்தை ரிவர்ஸ் பண்ணி திருப்பி ரீக்ளைம் பண்ணிட்டேன்னா அந்த விஷயம் டபுள் டைம் கிளைம் ஆன மாதிரி இருக்கும், அதனால நெகட்டிவ் டிஃபரன்ஸ் வரும். இது 4D1ல இருக்கா ஐடிசி ரீக்ளைம்ல அப்படின்றத கிராஸ் வெரிஃபை பண்ணுங்க, அதுதான் நமக்கு சப்போர்ட்டிங் பாயிண்ட் நாளைக்கு கேள்வி கேட்கும்போது. தென் கிரெடிட் நோட் ஆன் ஆல்ரெடி ரிவர்ஸ்ட் எலிஜிபிள் ஐடிசி. இப்போ ஆலதர் ஐடிசி இல்லை கிரெடிட் நோட் லெஸ் ஆகி வருது இல்லையா நமக்கு, அதனால இன்எலிஜிபிள் ஐடிசி நம்ம ஒரு ரிவர்ஸ் பண்ண விஷயத்துக்கு இங்க கிரெடிட் நோட் லெஸ் ஆயிடுச்சுன்னா, கிரெடிட் நோட் லெஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னா நம்ம அந்த கிரெடிட் நோட்டை இன்எலிஜிபிள் ஐடிசி ரிவர்ஸ் பண்ணிருக்கிறதால அந்த கிரெடிட் நோட்டை ஆட் பண்ணி போடுறோம்னு வச்சுக்கோங்க ஆலதர் ஐடிசியில், அப்போ அந்த நெகட்டிவ் டிஃபரன்ஸ் வரும். ஸோ அப்போ நம்ம வந்து அதுக்கு ஒர்க்கிங்ஸ் நம்ம வைக்க வேண்டியிருக்கும். தென் இன்எலிஜிபிள் ஐடிசி சேம் மந்தே இருக்குன்னா அதுக்கு ஒன்றும் பெரிய எஃபெக்ட் வர போறது இல்லை. அப்போ என்ன பண்ணுங்கன்னா பேசாம இன்எலிஜிபிள் ஐடிசிக்கு ஒரு கிரெடிட் நோட் வந்திருக்குன்னா நீங்க கிரெடிட் நோட் வேல்யூ ஆலதர் ஐடிசியில குறைஞ்சிருக்கும், இன்எலிஜிபிள் ஐடிசியில முழு வேல்யூ வந்திருக்கும்ல, அதுல நம்ம அந்த கிரெடிட் நோட் வேல்யூவை அதுல லெஸ் பண்ணி போட்டுட்டோம்னா நெட் ஐடிசி நமக்கு கரெக்டா மேட்ச் ஆகும். 11 கிரெடிட் சார் அந்த கிரெடிட் நோட்டு ஏதாவது
நமக்கு சப்சிக்வெண்ட் பீரியட்ல சேம் மந்த்ல இல்லாமல் சப்சிக்வெண்ட்டாக வந்திருந்ததுன்னா இந்த எஃபெக்ட் வந்து நமக்கு அந்த டிஃபரன்ஸுக்கு இருக்கும். அதை ஒர்க்கிங்ஸ் ஸ்பெசிஃபிக் ஒர்க்கிங்ஸ் நம்ம வச்சிருக்கிறது மூலமா இதை அவாய்ட் பண்ணலாம் நம்ம. தென் இது எப்படி ட்ரீட்மெண்ட் காமன் கிரெடிட்ல நம்ம ப்ரொபோஷனேட்டா ரிவர்ஸ் பண்ணிட்டோம். அது சார்ந்த கிரெடிட் நோட் ஒன்று வருதுன்னா அந்த ப்ரொபோஷனேட் ரிவர்சலுக்கு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நம்ம ஆலதர் ஐடிசியில் மேனுவலாக தான் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த எஃபெக்ட் வந்து நம்ம இயர் ரெண்டில் நமக்கு வந்துச்சுன்னா அதை நம்ம ஒர்க்கிங்ஸ் வச்சு சப்போர்ட் பண்ண வேண்டியிருக்கும். தென் ஜிஎஸ்டிஆர் ஒன்று சப்ளையர் லேட்டாக ஃபைல் பண்ணியிருக்காரு. அதனால எனக்கு 2பியில் பாப்புலேட் ஆனது லேட்டாக தான் வந்திருக்கு. அப்போ நான் இந்த விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஐடிக்கு நான் கணக்கு எடுத்திருக்கேன். பட் 2பியில் வராதால அவைல் பண்ணாமல் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம ஆஸ் யூஷுவல் நான் சொன்னது போல டேபிள் 13ல் டிஸ்க்ளோஸ் பண்ணுங்க. பட் நமக்கு அட்வைசரி இருக்கு 8சிலையும் போட சொல்லி. 8சியில் போட்டால் அதுக்கான டிஃபரன்ஸ் 8டியில் வரப்போ வரும். அதுக்கான ஒர்க்கிங்ஸ் நம்ம வைக்கிறதும் அதை நம்ம சப்போர்ட் பண்ணுறது நம்ம கையில் தான் இருக்குது. ஏன்னா அட்வைசரி என்ன சொல்லியிருக்கா 8சிலையும் 13லையும் போட சொல்லியிருக்காங்க. இல்லை சார் நான் 8சியில் போட்டால் எனக்கு டிஃபரன்ஸ் வரும்னா 8சியில் அவாய்ட் பண்ணிட்டு 13ல் வரைக்கும் நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணலாம். Invoice belongs to 2324 but goods not received 2324. Therefore, ITC is claimed in 4A5 and reversed in 4B2. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ மார்ச்சில் இன்வாய்ஸ் வரல, அதை நான் 4B2ல ரிவர்ஸ் பண்ணிட்டேன். சப்சிக்வெண்ட்டாக ஏப்ரலில் தான் ரீக்ளைம் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரீக்ளைமுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் அது கிராஸ் ஐடிசி 3B 2Bக்கு எந்த சேஞ்சும் நமக்கு ஆக போகிறது இல்லை. பட் 24-25 ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறப்போ அது ரீக்ளைம்ட் ஐடிசியில் இருக்கும். அது 6Hல காமிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரீக்ளைம்ட் ஐடிசியில் 24-25ல அது நமக்கு நெகட்டிவ் பேலன்ஸாக ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ அந்த இடத்துல இதை நம்ம சப்போர்ட் பண்ணி விளக்கம் சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாததால பிரச்சனை, லேட் ஆகுறதால பிரச்சனை என்னன்னா அப் டு 5 crore டர்ன் ஓவர் இருக்கிறவங்களுக்கு டெய்லி 25 ரூபாய் 50 ரூபாய் ஃபைனு. அது மேக்ஸிமம் 0.02 + 0.02 0.04% ஆன் தி டோட்டல் டர்ன் ஓவர். அந்த அளவுக்கு வந்து லேட் ஃபீ போகலாம், மேக்ஸிமம் லிமிட்டுக்காக சொல்கிறாங்க. அதே 5 crore and 20 crore வரைக்கும் இருக்க ஆனுவல் டர்ன் ஓவராக இருக்கிறாங்களாண்டா 50 100 ரூபாய் ஃபைன் டெய்லி அக்யூமுலேட் ஆகும். அது 0.04% ஆஃப் தி மேக்ஸிமம் லிமிட், 0.04% ஆஃப் தி டர்ன் ஓவர். அந்த அளவுக்கு வந்து லேட் ஃபீ போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ 0.04% அப்படின்னா என்ன நம்ம டர்ன் ஓவர் வந்து ஒரு 1 கோடி ரூபாய் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ வந்து எனக்கு டெய்லி 50 ரூபாய் 50 ரூபாய் நம்ம வந்து லேட் ஃபீ ஆட் ஆகும். அப்போ மேக்ஸிமம் எனக்கு 4000 ரூபாய் வரைக்கும் தான் எனக்கு வந்து பெனால்ட்டி போகும் அப்படின்றது தான். இது 5 கோடியிலேருந்து 50 கோடி, சாரி 5 கோடியிலேருந்து 20 கோடி வரைக்கும் அப்படின்னா அதாவது 10 கோடின்னு வச்சுக்கோங்க. 10 கோடின்னா எனக்கு டெய்லி 100 ரூபாய் பெனால்ட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். எவ்வளோன்னா மேக்ஸிமம் 40,000 ரூபாய் வரைக்கும் 10 கோடியாக இருக்கிற பட்சத்தில் 0.04% தான் அங்கேயும். அதே 20 கோடிக்கு மேலே ஆனுவல் டர்ன் ஓவர் இருக்கிறவங்களா இருந்தாங்கன்னா, அக்ரிகேட் டர்ன் ஓவர் இருக்கிறவங்களா இருந்தாங்கன்னா பழைய பெனால்ட்டி தான் 200 ரூபாய் டெய்லி ஆட் ஆகிட்டே இருக்கும். மேக்ஸிமம் 0.5%, 0.04லாம் கிடையாது, 0.5%. இது கொஞ்சம் டேஞ்சர். 20 கோடி மேலே இருக்கிறவங்க டைம்லி ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்து நம்ம புதுசாக அறிமுகமான 44(2) செக்ஷன் பிரகாரம் ஆனுவல் ரிட்டர்ன் 3 வருஷத்துக்கு மேலே டியூ டேட் ஆகி 3 வருஷம் கழிஞ்ச பிறகு ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண முடியாது. இது ஆனுவல் ரிட்டர்ன் மட்டும் இல்லை, 1, 3B எல்லாத்துக்குமே வந்து 3 வருஷம் டியூ டேட்லேருந்து 3 வருஷத்துக்கு மேலே நம்ம எந்த ரிட்டர்ன்களையும் ஜிஎஸ்டி ரிட்டர்ன் 1, 3B ஆனுவல் ரிட்டர்ன் ஜிஎஸ்டிஆர் 9 எதையுமே நம்ம ஃபைல் பண்ண முடியாது. இது புதுசாக அறிமுகமான ப்ரொவிஷன் லாஸ்ட் இயர். நன்றி, வணக்கம். நம்ம ஜிஎஸ்டிஆர் 9 2023-24க்கான முழு புரிதல் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. உங்களுடைய சந்தேகங்கள் ஆஸ் யூஷுவல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு. பல பயனுள்ள தகவல்களை வேறெங்கும் நம்ம சொல்லாத பல முக்கியமான பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணுவோம். நன்றி. உங்களுடைய ஆதரவுக்கு இவ்வளவு நாள் கூடவே பயணித்ததுக்கு நன்றி.